ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி. ஓகேங்களா, கருவேப்பிலை பொடி வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து இதை நான் வந்து ஒரு டவால் போட்டு நான் காட்டன் ஒரு துணியை எடுத்திருக்கேன். அதில் போட்டு நான் ஃபேன் கீழே தான் ஆற வைக்க போகிறேன். இதை நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அப்போ தான் ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் அப்படியே பிளேட்டில் வச்சிங்கன்னா ஆறுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு காட்டன் துணியில் வச்சுட்டு நல்லா காய வச்சுருக்கேன். ஃபேன் கீழே காய வச்சதுனால பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. அவ்வளோதான். இது எப்படியே வந்து சைடை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு கருவேப்பிலை பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்காங்க. தனியா, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், தனியாவும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரம். ஒரு 15 எடுத்திருக்கேன் நான். ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய் நீங்கள் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாமே நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியாக கடலப்பருப்பு, உளுந்து எல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில். ஸோ எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். ஸோ காஞ்ச மிளகாய் காடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வறுத்து எடுக்க போகிறேன். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு அது வந்து தீர மாதிரி மாறிடும், டேஸ்ட் வந்து இருக்காது. நம்ம வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ் நல்ல ஒரு ஆரோமா கிடைக்கும், நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் இதே பேனில் வந்துட்டு கருவேப்பிலை எல்லாமே நான் சேர்க்குறேன். ஓகேங்களா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அவன் இருந்ததுன்னா அவனில் வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக ட்ரைனஸ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்துட்டு இலையாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எடுத்து இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கலர் உங்களுக்கே தெரியும், பாதி வந்து பச்சையாக இருக்குது, பாதி வந்து ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸுக்கு வந்துட்டு புளி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வறுக்கும் போது சேர்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே தான் சேர்த்து எடுக்க போகிறேன். நல்லா புளிப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே நான் வந்து சேர்த்து இது வந்து நல்லா, அதாவது ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து திரும்ப கருவேப்பிலையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போவே வந்துட்டு கொஞ்சம் க்ரோசிவாக நம்ம அடிக்க போகிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்துட்டு இப்போவே உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் பார்த்து பதமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து கருவேப்பிலை நான் சேர்க்குறதா இல்லை. ஓகேங்களா, இப்போவே சேர்த்தோம்னா ரொம்ப கருவேப்பிலையாக வந்துட்டு பவுடராக மாறிடும். அதுக்காக நான் கருவேப்பிலை இப்போ சேர்க்காமல் கடைசியில் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை தெரிகிறதுக்காக நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த எல்லாமே வந்துட்டு பவுடர் பண்ணிட்டேன். பவுடர் மீன்ஸ் ஃபுல்லாகவே இல்லை, கொஞ்சோண்டு திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ராசிவாக. ஓகேங்களா, ஸோ ஃபைன் பவுடராக இல்லாமல் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு இதுவும் நல்லா சேர்ந்து நான் வந்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபைன் பவுடராக வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து பவுடராக இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு பவுடராக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் எடுத்திருக்கேன். இது விடவும் நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய விருப்பம்தான். இது வந்து நான் சாதத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இட்லி தோசைலாம் வந்துட்டு எப்படி நம்ம பருப்பு பொடி நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு சேர்ப்போமோ அதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டு சேர்த்துக்கோங்க. தோசைக்கு அதே மாதிரி தான் தோசை சுட்டு அது மேலே நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு இந்த பொடியை தூவி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.